ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் இந்த வேளையில் தர்ணத்தை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உலகம் சொல்றது, நீ நிரூபித்தால் நான் நம்புறேன். உலகம் சொல்றது நம்மகிட்ட, நீ நிரூபித்து காட்டுங்க, அப்பொழுது நான் நம்புறேன்னு சொல்றாங்க. பிஎஸ்டி பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கொடுக்குற அந்த கொஸ்டினை என்ன பண்ணோம், ப்ரூஃப் பண்ணோம். ப்ரூஃப் பண்ணாதான் பிஎஸ்டி டிகிரி, ப்ரூஃப் பண்ணலன்னா கிடையாது. அதே மாதிரி தான் உலகம் என்ன சொல்றதுன்னா, நீ ப்ரூஃப் பண்ணு, நாங்கள் நம்புறோம். ஆனால் ஆண்டவர் வெரி சிம்பிளா சொல்றாரு, நீ நம்பு, நான் ப்ரூஃப் பண்றேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனோட வார்த்தையை நம்புறவங்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்கும்போது அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டா அது தேவன் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அநேக வார்த்தைகளை நம்ம இந்த மாசத்துல கேட்டோம் தேவனோட சன்னிதானத்திலிருந்து. அநேக வார்த்தையில கேட்ட அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யறதா இல்லையா ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. காரணம் சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சரியா சொன்னா, ஐடி பசங்க நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைகள். அதனால சொல்றேன், இங்கேருந்து நீங்க கேட்கிற வசனம் என்ன சொன்னா, ஒரு சாஃப்ட்வேரா இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை நீங்க என்ன கேட்கும்போது என்ன பண்றீங்கன்னா, அதை டவுன்லோட் பண்றீங்க. என்ன பண்றீங்க? டவுன்லோட் பண்றீங்க. அந்த டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் நீங்க அப்படியே வச்சிட்டீங்கன்னா அதுக்கு வேலைக்கு ஆகாது. நீங்க இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக சாஃப்ட்வேர் விண்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றோம். அப்படியே டவுன்லோட் பண்ணி வைத்திருந்தா அது அது என்ன வேலை செய்யாது. அது ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, அது என்னது, ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அது வச்சு நீங்க என்ன பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணோம். ஹல்லேலூயா. இந்த ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். உங்க கேட்கிற வசனங்கள் நீங்க உங்க இருதயத்துக்குள்ள டவுன்லோட் மட்டும் செய்யக்கூடாது, அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த ஆக்டிவேஷன் எப்படி நடக்குன்னா, அதுக்கு ஒரு கீ கொடுத்திருக்காங்க. அந்த கீக்கு பேரு தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்க விசுவாசத்தோட அந்த சாஃப்ட்வேரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு தியானத்துக்காக வாசிப்போம். உபாகமம் 30 அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. இந்த உபாகமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 5 ஆகமங்கள் இருக்கு. அந்த 5 ஆகமங்கள்ல இது கடைசி ஆகமமா இருக்குது. இது மோசே எழுதின இந்த ஆகமங்கள். இந்த புத்தகத்துல என்ன பார்ப்பீங்கன்னா, மோசே கொடுத்த 3 மெசேஜ் பார்க்கலாம். 3 செய்தி, 2 பாடல்கள். இந்த எப்பொழுது இது மோசே சொல்றாருன்னா, அவர் மரிக்க போறதுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை மெசேஜாக அந்த யங் ஜெனரேஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? எனக்கு அடிக்கடி யாரு கொடுக்குறாங்க கேள்வி வருது. காரணம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது அடிக்கடி கேட்பேன், என்ன சொல்றீங்க, என்ன கேட்குறீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறேன். அப்படியே பிரசங்கத்துல வந்துடுது. ஹல்லேலூயா. அதனால யார்கிட்ட சொன்னாங்க? யங் ஜெனரேஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். காரணம் சொன்னா, இந்த அது ஆண்டவர்கிட்ட அவருக்கு கிடைத்த இந்த வசனத்தை, இந்த செய்தியை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கறாங்க. கொடுக்கும்போது அந்த யங் ஜெனரேஷன் நோக்கி காரணம் சொன்னா, ஒரு தடவை இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிற சூழ்நிலை வந்தது. ஆனா அந்த நேரத்தில் அவங்கள உள் போக முடியல. காரணம் சொன்னா, அவங்க தேவனை நம்பல, தேவனோட வாக்குத்தத்தங்களை நம்பல.
அதுல 2 பேர் தான் நம்பினாங்க. யாரெல்லாம்? காலேபும் யோசுவாவும். ஆனா மத்த ஜனங்கள் ஆண்டவரோட வார்த்தையை நம்பாதபடி, அந்த தேசத்தை நீ சுதந்திரத்துக்கு கொள்ளும் சொன்ன வார்த்தையை நம்பாதபடி அவங்க எல்லாரும் என்ன ஆனாங்களே, மறுபூமியில மரித்து போனார்கள். யாரும் பிரவேசிக்க முடியல. அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷுட் ரீச் என்னங்க, கானானுக்கு போகணும்னு மோசையோட விருப்பம். மோசைக்கும் தெரியுது இப்ப என்ன பண்ண முடியாது, நான் அந்த கானானுக்குள்ள போக முடியாது. ஆனால் வர ஜெனரேஷன் என்ன ஆகணும், அந்த கானானை சுதந்திரத்துக் கொள்ளணும். அதனால தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தை அந்த ஜனங்கள்கிட்ட கொடுக்கிறான். என்ன கொடுக்கறாங்கன்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் முன்பாக வைக்கிறேன். இந்த கால வேளையில தேவனும் நமக்கு முன்பாக இந்த 4 விஷயத்தை வைக்கிறாரு. நீங்க எதுவே தெரிந்து கொள்ள போற, வாட் ஆர் யூ கோயிங் டு சூஸ்? நீங்க உங்களோட சாய்ஸ் என்ன? ஏதாவது ஒன்னேதான் நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் இல்லையா? ஆனா எதே நீ சூஸ் பண்ண போறது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்கே ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்னன்னா, ஆண்டவர் சொல்ற மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நீ என்ன பண்ணணும், ஜீவனை தெரிந்து கொள்ளணும். இந்த ரீசன் நம்ம பார்த்தோம் நியூஸ் பேப்பர்ல என்ன ஆயிடுச்சு, இந்த நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஆனா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால நிறைய பேர் 10% வாங்கிட்டாங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆன்சரே லீக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிருக்காரு? ஆன்சரே லீக் பண்ணிட்டாங்க. என்ன ஆன்சரு? நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு ஆன்சர் வந்தாச்சு. ஆனா எத்தனை பேர் பாஸ் பண்ண போறீங்க? நமக்குள்ள ஒரு கேள்வி அது. நம்ம என்ன பண்ணணும், ஜீவனை தான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவர் விரும்புறாரு. காரணம் ஜீவனை தெரிந்து கொண்டார் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, நீயும் உன் சந்ததியும் என்னாகும். வசனம் வாசிங்க. நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டால் ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்குன்னா, உன் சந்ததி என்னாகும், பிழைக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரணம் அநேகர் சொல்றாங்க, எங்க பிள்ளைகள் சரியல்ல, என் பிள்ளைகள் என்ன இருக்காங்க சரியல்ல, அவங்க எங்களுக்கு சொல் பேச்சு கேட்கறது இல்ல. காரணம் என்ன சொன்னா, நீ தெரிந்தெடுத்த ஜீவன் அல்ல. இன்னைக்கு நீ ஜீவனை தெரிந்தெடுத்தா ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் சந்ததியும் என்னாகும், பிழைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை அது பொய் அல்ல. நீ அது அப்படியே நம்பினால், நீ ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தா உன் சந்ததி என்னாகும், பிழைக்கும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் என்னன்னா, நீ என்ன பண்ணணும், ஜீவனை தெரிந்து கொள்ளணும். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆதாமும் ஏவாளுக்கும் வாழ்க்கையில வந்ததா இல்லையா? ஆண்டவர் மனுஷனை வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்க ஒரு கட்டளை ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கும் கொடுக்கிறாரு. இந்த தோட்டத்துல நிறைய விருட்சங்கள் இருக்குது. அதுல ஒரு விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது. புசிக்கிற நாளில் நீ என்ன ஆகும், சாகவே சாவும். அப்படி ஒரு கட்டளை கொடுத்தேன். இங்க இப்ப கொடுத்த கட்டளைக்கும் இப்ப ஒரு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற இஸ்ரவேலனுக்கு அன்னே கொடுத்த கட்டளைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க ஆண்டவர் சொன்னாரு அது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இங்க செய்ய சொல்றாரு. அங்க பார்க்கிறோம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிற கட்டளையில ரேஷியோ பாத்தீங்கன்னா 99:1. எல்லாம் சாப்பிடலாம், ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது. அப்போ ரேஷியோ என்னதுக்கு 99:1. ஆனா இங்க சொல்லும் போது 50-50 கொடுக்கிறாரு.
நீ ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா மரணத்தை. அப்ப ஏது ஈஸி? ஈஸி அதுதான் இருந்துச்சு. ஆதாம் ஏவாளும் கொடுத்ததா ஈஸியா இருந்துச்சு. காரணம் சொன்னா எல்லாத்தையும் சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனா இங்க வந்து என்னது, நீங்க மிடில் நிக்கிறீங்க. இங்க போனா சாவு, இங்க போனா மரணம். சாரி, இங்க போனா ஜீவன், இங்க போனா மரணம். அப்போ இந்த ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, நீ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆன்சரே சொல்லிட்டாரு. ஒருவேளை தப்பி தவறு என்ன ஆகும், மரணத்தை தெரிஞ்செடுத்தால் என்ன ஆகும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ ஆன்சரும் வச்சுக்கோ, ஜீவனை நீ தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு கட்டளை என்னன்னா, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கட்டளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்துறாங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும். எப்படி மாத்தினாங்கன்னா, ஏவாள் தான் மாத்துறான். அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சாரி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம் 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 பாருங்க, இங்க ரொம்ப கிளவர். யாரு? இந்த சர்ப்பம் வந்து என்னது வார்த்தையை பேசுறாங்கன்னா, என்ன சொல்றாங்க, புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அது நம்ம இது புக்கு வந்து வேதாம உள்ள அதெல்லாம் கான்வர்சேஷன் எழுதுனா பத்தாது. அதனால நான் அந்த கான்வர்சேஷன் சொல்றேன், எப்படி அவங்க பேசியிருப்பாங்க. இந்த சர்ப்பம் வந்து சொன்னா, ஹலோ மேடம், என்ன சொல்லிடுவேன், ஹலோ மேடம், எப்போ வந்தீங்க நீங்க இங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, நான் கேள்விப்பட்டேன், இந்த இடத்துல நாங்க தான் முன்னாடி இருந்தோம், ஆனா இப்ப கேள்விப்பட்ட புதுசா யாராவது வந்திருக்காங்க, மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டேன். அப்போ இவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கும். ஐயா வீட்டுல இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டான். ஐயா வீட்டுல இல்லையா கேட்டான்னு, ஆமா, இல்ல கொஞ்சம் வெளியே ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள. இல்ல பிரச்சனை ஒன்றும் இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அப்ப சொன்ன அப்புறம் சொல்றாங்க, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் உங்க டயர்டு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஏவாள் நினைக்கிறாங்க, இவ்வளோ காலம் ஆதாமன் கூட இருக்கிறாரு, ஒரு நாளுக்கு சொல்ல நீ டயர்டா இருக்க, ஒரு நாள் கூட சொல்லல நீ டயர்டா இருக்க. பாருங்க, இவரு இப்ப வந்த ஆளு என்னோட டயர்ட்னஸே தெரியுது. வஞ்சனை எப்படி வஞ்சிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. சாத்தான் வஞ்சிக்கிறது எப்படி பாருங்க, நல்ல கிளவராக பேசி, அப்புறம் அடுத்த கேள்வி அடுத்த கேள்விதான் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் அதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, சரியான வசனங்களை தியானிக்காத அநேகர் என்ன பண்ணாங்க, வசனத்தை கை கொள்றாங்க. வசனத்தை எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்ல கட்டளையில தொடக்கூடாதுன்னு சொல்லல. யார் என்ன பிரதர், சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா ஏவாள் சொல்லும்போது சொல்றாரு, தொடவும் கூடாதுன்னு சொன்னாங்க. மாத்திட்டாங்க. தேவன் கொடுத்த வார்த்தையை மாற்றி என்ன பண்றாங்க. அதனால வசனத்தை தியானிக்கும் போது என்ன பண்ணணும், வசனத்தை எப்படி இருக்கிறாரோ இருக்குதோ அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப ரீசன்ட்லி நான் ஒரு மெசேஜ் கேட்டேன், ஒரு ஊழியக்காரன் சொன்ன மெசேஜ். அதுல கேட்கும்போது ஒரு விசுவாசி திடீர்னு ஒரு நாள் காலையில் அவரை வந்து சந்திக்கிறாரு. பாஸ்டர் ரொம்ப குழப்பமா இருக்கு, பாஸ்டர் ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, ஏன் பிரதர் குழப்பமா இருக்கீங்க? இல்ல, நீங்க தான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றீங்க, வார்த்தையை நீங்க
பிடித்து கொள்ளுங்க, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதே மாதிரி நீங்க செய்யணும். அப்படிதான் சொன்னிருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு, ஆனா எங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை கிடைச்சது பாஸ்டர். நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. என்ன வார்த்தை கிடைச்சது? அவர் எப்படி பைபிள் வசனம் எடுக்கிறாருன்னா, தினமும் காலையில் கிளம்பும் போது பைபிள் எப்படி திறப்பாரா, விரல் வைப்பாரா, விரல் வச்சோன்னு எந்த வசனம் அவருக்கு கிடைக்குதோ அது அன்னைக்குள்ள வாக்குது தான். பைபிள் படிக்கிற பாருங்க எப்படி படிக்கிறாங்க. அப்படி அப்ப அதுல அவர் அன்னை காலையில எடுத்து தொட்ட அந்த வசனம் என்ன இருக்கு? அப்படியே சொல்ல, நீ போய் தூங்கி சார், யூ கோ அண்ட் ஹேங் ஹிம், இல்ல அவன் போய் நாண்டு கொண்டார், நாண்டு சத்தாருன்னு வந்துச்சு. அப்போ அது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அப்ப அவர் சொல்றாரு, இது எனக்கு கிடைச்ச வசனம் அல்ல, வேற யாருக்கும் இருக்கலாம், எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அவரு கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் பைபிள் மூடிட்டாரு. திரும்பவும் தரத்தாரு, பார்த்தாரு, கை வச்சு அவங்க என்ன வாசிச்சாரு? இல்ல, என்ன நினைவு கூறும்படி இது செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற, அவரை நினைவு கூறும்படியாக இது செய்யுங்க. அப்ப பைபிள் வாசிக்கும் போது, வசனத்தை நம்ம பேசும்போது, வசனத்தை தியானிக்கும் போது, வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே வசனத்தை வாசிச்சு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. காரணம், தேவன் அது ஒரு வசனத்தோட நம்ம அன்னைக்கு அவர் கை வச்சு பாக்குறது அது ஜோஷம் மாதிரி இருக்குது. ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, தேவனோட வசனத்தை நம்ம அதிகமாக தியானிக்கும் போது நம்ம என்ன, நம்ம தேர்ந்தெடுக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நன்மையா நம்மளோட வாழ்க்கையில முடியும். அல்லேலூயா. நான் இந்த மெசேஜுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, மை சாய்ஸ் அண்ட் மை டெஸ்டினி. மை சாய்ஸ், அதுக்கு தமிழ் எனக்கு தெரியல, என்னோட இலக்கம். அப்போ நம்ம எதை சாய்ஸ் பண்றோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில டெஸ்டினியாக மாறப்போகிறது. அல்லேலூயா. நீ நன்மையை தேர்ந்தெடுத்தா உன் வாழ்க்கையில நன்மையை வரப்போறது. நீ ஜீவனை தேர்ந்தெடுத்து கொடுத்தா உனக்கு என்னது, இட்டர்னல் லைஃப் வரப்போகுது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் மரணத்தை தேர்ந்தெடுத்தா உங்க வாழ்க்கையில மரணம் சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்த பிறகு ஆண்டவர் சொல்ல, நான் உனக்காக சூஸ் பண்ணுவேன் சொல்லல, நீ சூஸ் பண்ணும். இன்னைக்கு கால வேளையில நம்மட கரத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். நீ தான் சூஸ் பண்ணணும். எது, ஜீவனையோ மரணத்தையோ உன் கரத்துல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறது கெடுதலா இருக்கு நம்ம வாழ்க்கையில, அது காரணம் யாரு? we are responsible for that. நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை சில டைம்ல குத்தம் சொல்றோம், சில நேரத்தில் யாரை குற்றம் சொல்றோம்? சாத்தானையும் குற்றம் சொல்றோம். அவன் இப்படி செய்துட்டான், அவன் இப்படி செய்துட்டான். காரணம் சொன்னா சாத்தான் தான் இதுக்கு காரணம். காரணம் யாரும் இல்ல, நீங்க தான் காரணம். ஒரு நாள் காலையில சாட்டர்டே மத்தியானல ஒருத்தர் இந்த பிரிட்ஜுக்கெல்லாம் பக்கத்துல ஒரு உட்கார்றதுக்கு இடம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல, திண்ணை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் இருக்கும், அது கீழே தண்ணி போயிட்டு இருக்கும், தடுப்பு, அதுக்கும் மேல உட்கார்ந்துருப்பாங்க ஆளுங்க, திண்ணை போல இருக்கும். அப்படி ஒரு விசுவாசி என்ன பண்ணாங்க, அதுக்கு மேல மத்தியான நேரத்துல சாட்டர்டே படுத்திருந்தாங்க. படுத்திருந்த திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து தட்டிட்டு சொல்றாரு, போய் வீட்டுல போய் படுப்பா, நாளை காலை நீ சாட்சி சொல்லுறதுக்கா நான் உன்னை தட்டி விட்டேன்னு பிசாசு வந்து சொல்லிட்டு போறான். காரணம் பிசாசு என்ன நடந்தாலும் குற்றம் யார சொல்றீங்க, பிசாசு தான் சொல்றீங்க. நீ அங்க படுத்தது நல்லது கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, அங்க படுத்துட்டு சப்போஸ் தவறி விழுந்துட்டானா நாளைக்கு சாட்சி என்ன சொல்ல போறான், சாத்தான் என்ன தள்ளி விட்டான். அதனால நீ போய் எங்க படு, வீட்டுல போய் படுன்னு சொல்றான். அப்ப நம்ம எல்லாம் என்ன நடந்தாலும் நம்ம என்ன எடுக்கிறோம், யாரை குத்தம் சொல்றோம், பிசாச குத்தம் சொல்றோம், மத்தவங்களை குத்தம் சொல்றோம், கடைசி ஆண்டவரையும் குற்றம் சொல்றோம். அவருக்கு கண்ணு இல்லையா,
மூக்கிலியான்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இங்க வசனம் சொல்றது நீ தேர்ந்தெடுக்கு. யூ சூஸ். நீங்க என்ன பண்ணும்? தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, நம்ம அவருக்கு நன்மையை நம்ம என்ன பண்ணோம்? தேர்ந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த காலவேளையில நம்ம பார்ப்போம், நம்மட அந்த சாய்ஸை மாற்றுகிறத என்னது? நம்ம நன்மை தெரிந்தெடுத்தா நன்மை நம்மளோட வாழ்க்கை வரும், தீமையை தேர்ந்தெடுத்தா தீமை நம்ம வாழ்க்கை வரும். அப்போ நன்மைக்கு தடையா இருக்கிற காரணங்களை நம்ம பார்ப்போம். பாருங்க, முதலாவது என்ன பார்க்கணும்னா சந்தேகம். சந்தேகம் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம ஜீவனை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைச்சா கூட நம்ம என்ன பண்றோம்? மரணத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம். நன்மையை தேர்ந்தெடுக்கலாம் பார்த்தா தீமையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். காரணம் சொன்னா, இங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ஏவாள் நல்லது தெரிந்தும் என்ன தேர்ந்தெடுத்தான்? தீமையை தேர்ந்தெடுத்தான். தேவனோட சன்னிதானத்துல தேவ மகிமையில இருந்து கீழே வந்துட்டான். இப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது என்னது? தேவனோட வார்த்தை மேல, தேவன் மேல சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் அங்க என்ன பார்க்கிறோம்னா, தேவாள் என்ன செய்யறாங்க? தேவனோட வார்த்தையை நம்பல, தேவன் வார்த்தை சரியா கைப்பிடிக்கல, கை கொள்ளல, தேவனோட வார்த்தையை ஆட் பண்ணி பேசினாங்க. தேவனோட அந்த வார்த்தை மேல சந்தேகம் வந்தது. தேவன் வேற ஒரு வார்த்தை கூட அந்த பிசாசு சொல்ற, என்னது? நீ சாப்பிட நாள்ல என்ன ஆகும்? தேவனை போல மாறிடும். அது ஒன்றும் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அதே நம்பிட்டான். டவுட் வந்தது, ஆண்டவர் நமக்கு சரியா சொல்லியிருக்காங்களா இல்லையா. ஆனா ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் இது பண்றேன்னா, ஆதாமே அவங்க குறை சொல்லுவேன். இந்த கட்டளை கொடுக்கும் போது ஏவாள் இல்ல. ஏவாள் இருந்துச்சா? ஏவாள் இல்ல. அப்போ அந்த வார்த்தையை கை கொண்ட அது ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? நல்லபடியா அந்த வார்த்தையை போதிச்சிருக்கணும். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல போதனை என்ன பண்ணோம்? கொடுக்கணும். தவறான போதனை கொடுக்க கூடாது. அப்போ ஆதாமு கையிலேயும் ஒரு தவறு இருக்கு. என்னது? அவர் கேட்ட அந்த கட்டளையை சரியான விதியில யாருக்கிட்ட சொல்ல? ஏவாள்கிட்ட சொல்ல. இப்ப நம்ம ஜீவனை தெரிந்தெடுத்து கொள்ளும் போது, ஜீவனை தெரிந்தெடுக்கும் போது தேவன் எப்படி வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே கை கொண்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆகும்? ஜீவன் வரும். இல்லாவிட்டால் அவங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா உங்களுக்கும் மரணம் வந்துடும். அல்லேலூயா. ஏவாள் தான் தவறு செய்தான், ஆனா மரணம் யாருக்கும் சம்பவிச்சது? ஆதாமுக்கும் சம்பவித்தது. அல்லேலூயா. இந்த காலவேளையில தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதே வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, டவுட் வந்தது. வேற ஒரு இது பகுதியை பார்ப்போம். அதுல சகரியா ஆசாரியர் தேவதூதன் வந்து சொன்னா, உனக்கு என்ன ஆக போறது? நீண்ட நாள் நீ ஜெபம் பண்ண அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ண பதில் கொடுக்க போறேன். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அதுக்கு பதில் அவர் என்ன சொன்ன? ஹவு கேன் பி இட் ஷுர்? இல்லையா? என்ன தமிழ்ல அது எப்படி நடக்கும்? இல்லையா? நடக்குமா? அப்படி இல்லையே. எதனால் அறிவேன்? பாருங்க, இமீடியட்லி அவருக்கு என்ன ஆச்சு? he was praying for the child. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா, ஒரு பிள்ளை கிடைக்கணும் சொன்னா. ஆனா தூதர் என்ன சொன்னா? தூதன் சொல்லும் பாத்தீங்கன்னா 3 வசனத்தை அது எழுதி சொல்றாரு. 3 வசனத்தை கேட்ட பிறகு திடீர்னு தூதன்கிட்ட கேட்கறது, இது எப்படி ஆகும்? நான் எப்படி அறிவேன் இதை? how can be sure? இல்லையா? அப்போ ஆண்டவர் வார்த்தை மேல என்ன ஆச்சு? அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கை போனால தேவன் அவரை என்ன ஆயிடுச்சு? பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஊமை ஆயிடுச்சு. அப்ப தேவனோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? தேவன் நமக்கு சொல்லி இருந்தால் அந்த வாழ்க்கையில நடக்கும் நம்பிக்கை இருந்து அவர் மேல ஒரு துளி கூட டவுட் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஃபெலோஷிப். இந்த ஏவாளுக்கு அந்த சம்பவம், அந்த
கீழ்ப்படியாம போன அந்த சம்பவம் நடந்தது காரணம் என்ன சொன்னா, at that time Adam was not with Eve. அங்க ஆதாம் இருந்தா, ஐயோ இப்படி எல்லாம் வசனம் சொல்லி இருக்குது, இப்படிதான் சொல்லி இருக்குன்னு யார் சொல்லியிருப்பான்? ஆதாம் சொல்லியிருப்பான். அப்போ we need the fellowship of God's people with us. தேவனோட ஜனங்களோட fellowship நம்ம கூட இருக்கணும். அப்போ எப்பொழுதும் தேவனோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும், நம்ம வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன இருக்கணும்? ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ற காரியங்கள் நல்லா சரியில்லைன்னா கூட நம்ம கூட இருக்கிற ஃபெலோஷிப் என்ன பண்ணும்? அதை நம்மளை திருத்தும், அதை நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளாதபடி தடை செய்யற ஒரு ரெண்டாவது காரியம் என்ன? ஃபெலோஷிப். தமிழ்ல ஃபெலோஷிப்னா ஐக்கியம். ஐக்கியம் இல்லாம இருந்தா தேவனோட வார்த்தை, தேவனோட ஜீவனாக வார்த்தை தெரிந்து கொள்ளும் போது அதுல டிஃபிகல்டிஸ் நமக்கு வாழ்க்கையில வரலாம். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஏவாள் செய்த தவறு என்னன்னா, he encouraged to talk with the serpent. ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஒரு ஆண்டவருக்கு வசனத்தை கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் கூட நம்ம ஐக்கியம் வைக்கும் போது என்ன நடக்குதா? his wickedness will rub on to us. நமக்கு கூட என்ன ஆகும்? வந்துரும், உரசும். அதனால அந்த கீழ்ப்படியாம காரணங்களும் அந்த மரணத்திற்குள்ள விஷயங்களும் நம்ம வாழ்க்கையிலும் வரலாம். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும் போது, நம்ம மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுக்கு இது சித்தமா இருக்கிறதா, தேவனோட ஜீவனுக்கு இதுக்கு உத்தமமா இருக்குமா, ஆண்டவர் கொடுக்கிற ஜீவனுக்கு இது சரியா இருக்குமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அநேக வேளையில ஜனங்கள் தவறாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். என்ன தமிழ்ல? நட்பு. தேவையற்ற நட்பு நம்ம வாழ்க்கையில இருந்தால் அந்த நட்பு நம்மள என்ன பண்ணுவான்? ஜீவனை தேர்ந்தெடுக்க பதில மரணத்தை தேர்ந்தெடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எச்சரிக்கை யாருக்கு நான் சொல்றேன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றேன். உன்னோட நட்பு நல்லதா இருக்கணும். அப்பதான் நீ ஜீவனுக்குள்ள போக முடியும். You will reach your destiny. Hallelujah. Otherwise your choice will lead you to destruction. Hallelujah. அப்ப உங்களோட நட்பு, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறோம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. தேவன் ஜீவனை தெரிந்தெடுக்கிற தடையா இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கு கட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கட் பண்ணால் ஜீவனை நீங்க அடைந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம், நெகட்டிவ் திங்கிங். இப்போ ஆங்ஸைட்டின்னு பிரதர் சொன்னாரு. சரி, நெகட்டிவ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஆங்ஸைட்டி. நம்ம ரொம்ப ஆர்வமாயிடும், என்ன பண்ணோம் தெரியாம அந்த சூழ்நிலையில நம்ம டிசிஷன் எடுக்கிறது என்னது? தவறான டிசிஷன் எடுப்போம். பாருங்க, இது ஒரு வேதாகமத்தில் பார்ப்போம் யாரு நெகட்டிவா திங்க் பண்ணான்னு. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனே பாருங்க, இங்க ஒரு நெகட்டிவ் திங்கிங் யாருக்குள்ள வருது? யோபுக்குள்ள வருது. யோபு யாரு? ஆண்டவருக்கு பார்வையில நீதிமான். அவரை போல ஒரு மனுஷனும் அந்த காலத்துல வாழ்ந்தது கிடையாது. ஆனா
ஒருவேளை நம்ம நீதிமானா இருந்தாலும் ஒருவேளை நமக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தா, என்னது நெகட்டிவ் திங்கிங் இருந்தா, தேவனோட சன்னிதானத்திலிருந்து தேவனோட நன்மையிலிருந்து நம்ம விலகி போகலாம். ஒருவேளை என்னோட பிள்ளைகள் என்ன பாவம் செய்திருக்கான், இவர் நீதிமான், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு, அவரு சந்தேகப்படுறாரு, நெகட்டிவ் திங்கிங் வருது. என்னது, என்னோட பிள்ளைகள் பாவம் செய்திரும், செய்யல, என்ன பண்ற, என்ன திங்க் பண்றாரு, செய்திடும். அப்படி அவர் வாழ்க்கையில ஒரு, அது மட்டுமல்ல, அடுத்த ஆங்ஸைட்டி இருக்கணும், நெகட்டிவிட்டி இருக்கும். அடுத்தது என்ன, அவர் மனசுல என்ன இருந்துச்சு, ஃபியர், ஒரு பயம் இருந்துச்சு. ஒருவேளை இவங்க பாவம் செய்து அழிந்து போக கூடாது. யாருக்குள்ள, ஜோப் யாரு, நீதிமான், ஆண்டவர் பார்வையில நீதிமான். அவரே நீதிமானாக மாற்றின தேவன் என் பிள்ளைகளே நீதிமானாக மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்ல. அவர் என்ன பயப்படுறாரு, தவறான சிந்தனைகள் அவர் வாழ்க்கையில வருது. அதனால அவருக்கு நடந்தது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 3:5 தானே. நாம் பயந்தது 25, சாரி 3:20. நாம் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அல்லேலூயா. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நாம் பயந்த காரியம் எனக்கு வந்தது. நடந்ததா இல்லையா? 10 பிள்ளைகள் ஒரே நாள் இறந்துட்டாங்க. காரணம் சொன்னா, நீதிமான் ஆகிய யோபுட வாழ்க்கையில என்ன வந்தது, நெகட்டிவ்னஸ் வந்தது. அட் த சேம் டைம் ஃபியர் உண்டாது. நீ தேவனுக்குள்ள நன்மை தெரிந்தெடுத்து கொள்ளாதபடிக்கு உன்னோட ஆங்ஸைட்டி, உன்னோட நெகட்டிவிட்டி, உன்னோட ஃபியர் அதை தடை செய்யும். கால வேளையில நமக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ்னஸ் அண்ட் இது ஃபியர் நமக்குள்ள இருந்து என்ன ஆகணும், வெளியே போகணும். பாருங்க, நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யோபுட வாழ்க்கையில அவர் நன்மையை தெரிந்தெடுக்காதபடி சாத்தான் தடை செய்யறது எப்படின்னா, அந்த நெகட்டிவிட்டியும் ஃபியர் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அதை மாற்றி விடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவன் சமூகத்துல நம்ம இருக்கிறோம், தேவ விசுவாசியாக நம்ம கருதுறோம். அந்த யோபு ஆண்டவரை நம்புறத காலம் ஜாஸ்தி யாரு, நம்ம தீமையை நம்பிட்டு இருந்தான். தீமை நடக்குமோ நினைச்சிட்டு இருந்தான். தீமையை நடந்து போச்சு. அவர் சொல்றாரு, நானு பயந்தத எனக்கு நேரிட்டது. இந்த கால வேளையில தேவனுக்கு நன்மையை ஜீவனை தெரிந்தெடுக்க கொள்ளாதபடி சாத்தான் கொண்டு வரத விஷயம்தான் உன்னோட நெகட்டிவிட்டி அண்ட் ஃபியர். வாழ்க்கையில ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, ஆனா இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவர் மனுஷனோட பேரு தாவீது. சங்கீதம் 23:6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். ஹல்லேலூயா. யார் நல்ல வசதியா இருக்கிறாங்க? யோபு தான் நல்ல வசதியா இருந்தாங்க. ஆனா தாவீதோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, யுத்தங்கள் ஒழிவே இல்லை. எப்ப பார்த்தா யுத்தம். அவரு எப்போ இவரு சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்கு தொடர்ந்த பிரச்சனை எவ்வளவு வருஷம் ஓடிச்சு. எத்தனாவது வருஷத்துல ராஜாவானாரு? 30 வயசு வரைக்கும். 30 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன போராட்டம். ஆனால் அவரோட விசுவாச வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். வார்த்தை, உங்க வாயில இந்த வார்த்தை நன்மையும் கிருபையும் என்ன தொடர போகுது. அல்லேலூயா. நான் நீடித்த நாட்கள் எங்க வாசம் பண்ணுவோம், கர்த்தரோடு கூட வாசம் செய்வோம். உன்னோட டெஸ்டினி will be along with God. அல்லேலூயா. உங்களோட வார்த்தையில, உங்களோட வாயில இந்த வார்த்தை என்ன இருக்கணும், விசுவாச வார்த்தையா இருக்கும்போது உங்களோட தெரிந்தெடுத்தல், அந்த உன்னோட நீ சூஸ் பண்ற அந்த நன்மை வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க போறது. ஆனா தாவீது வாழ்க்கையில நிரந்தரமான அவரோட நம்பிக்கை என்னன்னா, நான் நிரந்தரமாய் ஆண்டவரோட வாசம் பண்ண போகிறேன்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை வைத்திருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டவர் மேல இருந்து விட்டு விடக்கூடாது. காரணம் சொன்னா, ஆண்டவர் நம்ம ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை நம்ம தெரிந்து கொண்டால் நித்தியமாய் அவரோடு கூட நம்மளோட டெஸ்டினி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஆமென். ஆனா இந்த கால வேளை நான் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில இந்த தெரிந்து கொள்றதுக்கு தடை செய்யற எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? டவுட், சந்தேகம் இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப் விட்டு விடக்கூடாது. நன்மையா இந்த பரிசுத்தவான்களோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் விட்டு விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன இருக்கணும்? விசுவாசியோடு கூட, தேவ ஜனங்களோடு கூட இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது, ஃபியர் வரக்கூடாது. என்ன வரணும்? விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். அல்லது அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க விசுவாசித்தால் போதும். என்னது? தேவன் என்ன பண்ணுவாரு? நிரூபிப்பாரு. உங்க வாழ்க்கையில நிரூபித்து காட்டுவாரு. பிரதர் சொன்னாரு, அவர் விசுவாசித்தாரு, ஆண்டவர் வாழ்க்கையில நிரூபித்து காட்டினாரு. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் ஜீவனையும் மரணத்தையும் உன் முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எது தெரிந்து கொள்ளுங்க? ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. ஜீவனை தெரிந்து கொண்டால் உன் சந்ததியும் பிழைப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் மேல நம்பிக்கை நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகள் நல்லா வருமா, நல்லா வராதான் சந்தேகம் வரக்கூடாது. என் பிள்ளைகள், நான் என்ன ஆசிர்வித்த தேவன், என்ன நடத்துகிற தேவன் என் பிள்ளைகளையும் நடத்துவார். அவர் வல்லவரா இருக்கார். யோபை பற்றி நம்ம நல்லதா கேட்கிறோம். ஆனா அவரோட வாழ்க்கையில நெகட்டிவ்னஸ் அண்ட் ஃபியர் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில அது ரெண்டும் வந்தா நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட குடும்பம், நம்ம பிள்ளைகளும் என்ன ஆகும்? அந்த நெகட்டிவ்னஸ்க்குள்ள வந்துரும், ஃபியருக்குள்ள வந்துரும். பாருங்க, யோப் சொல்றாரு, நான் பயந்ததே எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. நான் பயந்த காரியம் எனக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதுக்காக தான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீ ஜீவனை ஆன்சர் கொடுக்கிறாரு. என்னது? நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலவேளை தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமா. நன்மையை நம்ம அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்ல? ஆசீர்வாதையும் சாபத்தையும். உங்களுக்கு சாபம் வேணும், ஆசீர்வாதம் வேணுமா? தெரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வேணும்னா ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்புகிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவையற்ற ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லது தேவ ஜனங்களோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய நட்புறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவையற்ற நபர்களோடு நாம் நட்புறவோடு இருக்கிறோமா? அல்லது தேவனோடும் தேவ ஜனங்களோடும் நட்புறவோடு இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லது நேர்மறையான சிந்தையாய், விசுவாசமுள்ள சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. துதிப்போரை அவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காது இந்த பூமியில ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அவர் வார்த்தையிலே மரணம் கிடையாது. தேவ பிள்ளையே, அவர் வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அவர் நிற்கிறோம். மரணமும் ஜீவனும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வைத்திருக்கிற தேவ ஜனங்களோடு ஐக்கியமாய் இருப்போம். உம்மோடும் உம்முடைய ஜனங்களோடும் நட்புறவோடு இருப்போம். ஆண்டவரே,
கர்த்தாவே உம்மேல் விசுவாசமாய் இருப்போம் ஐயா. எதிர்மறையான சிந்தனைகள் அல்ல. கர்த்தர் என்னோடு வருவார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு இருப்போம் ஐயா. தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம முன்ன ஒரு தம்பிக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜோஷியா, நம்ம சாலமன் அண்ணனுடைய பேரன். இவனுக்காக நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இப்போ விடுமுறைக்காக வந்திருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஊருக்கு வந்தபோது ரோட்டில் விளையாடும் போது ஒரு 2 வீலர் அவன் காலில் இடிச்சிருச்சு. அதில் இங்கே லோக்கலில் டாக்டரை பார்க்கும்போது அது ஒன்றும் அடிபடலை அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்புறம் அதை சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணாங்க. பிறகு அதில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இன்னொரு சர்ஜரி நடந்தது. அதுக்கப்புறமா அந்த போன் பெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லி இன்னொரு சர்ஜரி நடந்தது. 3 முறை அவனுக்கு சர்ஜரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் ஒரு சின்ன சர்ஜரி உண்டு. அவன் காலில் வச்சிருக்க அந்த ராட்ஸை திரும்பியும் ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது. பல நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இல்லை, இந்த இடத்துல இந்த பிள்ளைக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். வர நாட்களிலே பூரண ஆரோக்கியத்தை கிருபை கத்த தரும்படியாக மீண்டும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். வருகிற ஆகஸ்ட் 1 அவங்க ஃபேமிலி திரும்பியும் ஊருக்கு போகிறாங்க. அருமையான ஜேக்கப்காக, நிஷாவுக்காக, ஆல்வின் ஜேக்கப்காக, நிஷாவுக்காக, அருமையான மகன் ஜூடாவுக்காக, அருமை மகன் ஜோஷியாவை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. பூரண பாதுகாப்பை கர்த்தர் பிள்ளைக்கு தந்து நடத்தும்படியாக. ஆமென். எல்லாரும் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, இம்மட்டும் பாதுகாத்த கர்த்தாவே, இனிமேலும் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. சுகபத்திரமாய் இந்த விடுமுறை நாட்களிலே ஆண்டவரே இந்த சுயதேசத்துக்கு வர உதவி செய்து மீண்டும் இந்த பிள்ளைகள் கடந்து போகும்போது கர்த்தருடைய நிறைவு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நிக்கிட்டாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தீர்க்க ஆயுசையும் தேவ ஞானத்தையும் கர்த்தர் தந்து நீர் நடத்துவீராக. தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து சொல்லுவோமா. நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. நீர் நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்க மாட்டோம். நாங்கள் நீர் சொல்லுகிறதை நம்புவோம் ஆண்டவரே. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்மோட கூட பேசி இருக்கிறார். If you believe, he will prove. Amen. He will definitely prove. He is a God. Amen. The God of Almighty. The தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீ அவரை நம்பு, அவராலே ஆகும். அவர் நமக்கு நடத்தி தருகிறவராய் இருக்கிறார். ஜீவனை தெரிந்து கொள். அநேகருக்கு ஜீவன் உண்டாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவாராக. கனமகிமையாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம்.